வணக்கம் தமிழ் சொந்தங்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜேபி என்னும் நாடகம் பார்த்திங்கன்னா, பீகாரில் இருந்து ஒரு இளைஞர் 3 இளைஞர் வந்து கிளம்பி போயிருக்காங்க ஒரிஷாவுக்கு. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா முஸ்லீம் மாதிரி வேடம் அணிந்து பார்த்திங்கன்னா கலவரம் தூண்டும் வகையில் அங்கே போயிட்டு நிறைய சில்மஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்து வாழும் பகுதியில் போயிட்டு முஸ்லீம் வேடம் அணிந்து கலவரம் தூண்டும் வகையில் சில சில்மஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்த மக்கள் வந்து கிராமம் இல்லைங்களா, ஏன்னா டவுன் சைடுனா கொஞ்சம் பதப்பதப்பு படபடப்பு இப்படிலாம் இருக்கும். அதனால் கிராமன்றதால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கிராமன்றதால அந்த 3 இளைஞர்களை மடக்கி பிடிச்சி அடின்னு அடித்து, நீ யார்ரா என்னடான்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா என்னை விட்டுருங்க சாமி, நானும் இந்து தான், நாங்கள் முஸ்லீம் இல்லை, எங்களுக்கு வந்து இது போல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்த அஜெண்டா இது, அதனால் அந்த அஜெண்டாவுக்காக நாங்கள் வந்து வேலை செய்ய வந்தோம், பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்துக்காக நாங்கள் வந்து வேலை செய்ய வந்தோம், நாங்கள் வந்து முஸ்லீம்லாம் இல்லை இந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. பின்பு வந்து நீ என்ன ஊர்றான்னு கேட்கும்போது, நான் வந்து பீகார்லேருந்து வந்திருக்கோம், கலவரம் செய்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டானுங்க. பாருங்கள், இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து எது போல் வேலையெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு வேலையே இல்லையா என்ற சங்கி கும்பல், இந்த சங்கி எங்கே போனாலும் ஒரு தெளிவில்லாமல் மாட்டி அடி வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஏறவே மாட்டிருக்கு. இஸ்லாமிய மக்கள் அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களாண்டா சங்கி. உங்களால் திறமை இருந்தால் தேர்தலில் நின்று ஜெயிங்க, மக்களுக்கு நன்மையை செய்யுங்க. இல்லை நன்மையே செய்ய முடியலனாலும் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்களேன், கம்மனாக இருங்களேன். அதை விடுத்துட்டு சிறுபான்மை மக்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்து மக்களையும் இப்படி ஏன்டா இப்படி துன்புறுத்துறீங்க? ஏன் இப்படி ஐசாட்டியம் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஐசாட்டியம் பண்ணாலும் பிடிச்சி அடின்னு செவுல்லே அடித்தாலும் அப்பையும் நீங்கள் வந்து திருந்தவே மாட்டீங்க. திரும்பவும் இதை போல் காரியத்தை தான் பண்ணுறீங்க. இஸ்லாமிய மக்களே, இந்து மக்களே, விழிப்பாக இருங்க. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம், இந்த பிஜேபி சங்கி கூட்டம் இது போன்ற வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்மளிடையே இஸ்லாமியர் இந்துக்களிடையே கிறிஸ்தவர்களிடையே இப்படி பிரிவினையை தூண்டி கொண்டே தான் இருக்குது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம், இந்த பிஜேபி கூட்டம். எப்படியே தில்லுமுள்ளு பண்ணி இந்த நாட்டில் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு மக்களுக்கு நன்மை செய்யடான்னா செய்ய மாட்டேங்கிறாங்க. இதை